பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலே நீங்க தேவையோடு கூட இருக்கலாம், அல்லது கடன் பாரத்திலே கண்ணீரோடு கூட காணப்படலாம். பிள்ளையுடைய எதிர்காலத்தை நான் எப்படி கொண்டு போகிறேன், படிக்க வைக்க என்ன செய்ய போகிறேன், என்னுடைய தொழில் முடங்கிவிட்டதே, என்னுடைய தொழிலை நடத்துவதற்கு போதுமான பொருளாதாரம் என்னிடத்தில் இல்லையே, என்னுடைய வருமானம் முழுவதும் பொத்தல் பையில போடப்பட்டது போல ஒன்றுமில்லாதபடி வெறுமையா இருக்கிறதே என்று ஒருவேளை நீங்க இந்த கால வேளையில துக்கத்தோடு கூட இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். அவர்தான் நம்மை உண்டாக்கினவர், தாயின் கருவிலே நம்மை கண்டவர், கற்பத்திலே உங்களையும் என்னையும் வைத்த ஆண்டவர். அவர் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின்படி உங்களை என்னையும் சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, மனிதனை உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. உங்கள் பரமபிதா அவைகளுக்கு பிழை போட்டுகிறார். காட்டு புஷ்பங்களை பாருங்க, அது எத்தனை அழகா இருக்கிறது. சாலமோனுடைய சர்வ மகிமையிலும் இப்படி இருந்தது இல்லை. ஆனா அந்த காட்டு புஷ்பங்களை உண்டாக்கினவர், காட்டு புஷ்பங்களை உடுத்துவித்தவர், உங்களையும் உடுத்துவித்து அழகு பார்க்கக்கூடியவராயிருக்கிறார். காட்டு செடியில் இருக்கக்கூடிய பூக்களை நம்ம பார்க்கும்போது நம்முடைய உள்ளம் மகிழ்கிறது. அதை இத்தனை அழகாய் சிருஷ்டித்த ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை நான் இத்தனை அழகாய் உடுத்துவித்தது போல நான் உங்களை உடுத்து வைப்பேன் ஆண்டவர் சொல்றார். அப்ப எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலை கொள்ளவே வேண்டாம். நாளைய தினத்துக்காக நீங்க கவலை கொள்ள வேண்டாம். நாளைய தினம் நாளைய தினத்துக்காக கவலைப்படும். பிரியமானவர்களே, ஊழியத்துடைய ஆரம்ப காலம் அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தார், உங்க வீட்டுல குழந்தை பிறந்திருந்தது. அந்த பிள்ளையை பார்த்து ஜெபம் பண்ணும்படியா நான் கடந்து போனேன். அங்கே நான் போன போது என்னை ரொம்ப பெருசாக மகிழ்ச்சியோடு அவங்க வரவேற்கலை, ரொம்ப சோர்வாக இருந்தாங்க. என்ன குழந்தை பிறந்திருக்குது, எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி என்று நான் அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு போன போது சொன்னாங்க. என்ன பிள்ளை என்று கேட்டேன். பெண் பிள்ளை. ரொம்ப சோர்வாக சொன்னாங்க. ஏன் இவ்வளோ சோர்வாக சொல்கிறீங்க, என்ன காரணம் என்று கேட்டேன். அதான் பிள்ளைக்கு நிறையா சேர்த்து வைக்க வேண்டுமே என்று சொன்னார். குழந்தை இப்பதான் பிறந்திருக்குது, ஆனா 25 வருஷத்துக்கு பின்னால நடக்கக்கூடியதை நினைத்து அவங்க இப்பவே அவிசுவாசப்பட்டு சோர்ந்து போய் இருப்பதை நான் பார்த்தேன். ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அதை கொடுத்தது, கற்பத்திலே வைத்தது ஆண்டவர். அதை நான் போஷிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும், எந்த பிள்ளையா இருந்தாலும் நானே போஷிப்பேன். ஆகாயத்து பறவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள். தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக உண்டாக்கினார். எல்லாவற்றை பார்க்கிலும் மனிதன் மீது விசேஷமாய் அவர் அன்பு கூர்ந்ததை நம்ம பார்க்க முடியும். அந்த அன்பின் உச்சக்கட்டம்தான் மனிதனை மறுபடியும் தூக்கி நிறுத்தும்படியாக, விழுந்து போன மனு குலத்தை ஆசீர்வதிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் மனு உருக்கொண்டு பூமியில மனிதனாய் வந்தார். மனிதனை ஆசீர்வதிக்கும்படியாக, அவனுடைய பாவத்தை சாபத்தை போக்கும்படியாக சிலுவை வரைக்கும் கடந்து சென்று இரத்தத்தை
ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் சிந்தி கொடுத்தார். அப்ப அந்த அன்பின் உச்சத்தை நாம பார்க்க முடிகிறது. ஆக என்னை யாரும் நேசிக்கல, எனக்கு யாருமே இல்லை, என்னுடைய குடும்பத்தார் என்னை கைவிட்டு விட்டார்கள், என்னை மறந்து விட்டார்கள் என்று ஒருவேளை நீங்க துக்கத்தோடு இருக்கீங்களா? உங்களுக்காக ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் இந்த பூமியில உங்களை கொண்டு வந்தவர். அவர்தான் அவருடைய சித்தத்தின்படி உங்களை தாயின் கருவிலே வைத்தவர். ஆகவே அவர் உங்களை போஷிப்பேன் என்று இந்த காலவேளையிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் நம்மை போஷிக்க வேண்டுமானா நாம என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க எதையெல்லாம் விரும்புறீங்களோ, நீங்க எதையெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ, அதை எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம தேடணும். தேவனுடைய ராஜ்யம் என்ன? ஒரு மனிதன் தேவனால் ஆளப்பட வேண்டும். தேவனே அவனை ஆளுகை செய்து நடத்த வேண்டும். அவன் தன் இஷ்டப்படி நடவாமல் தேவனுடைய சித்தப்படி நடக்க வேண்டும். அப்பொழுது தேவன் அவனை போஷிக்கிறார், அவனை உடுத்த வைக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை உயர்ந்த ஸ்தலங்களிலே அவர் அமர பண்ணுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை உண்டாக்கின தேவனை சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளையும் அவருடைய பாதத்திலே துவங்கி அவருடைய பாதத்திலே நீங்கள் முடிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் உங்கள் சுய புத்தியை சாராம நீங்கள் தேவனை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உங்களை உண்டாக்கின ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்த்து நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறபடியினாலே அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். யாத்திராமத்தின் புஸ்தகத்திலே 16வது அதிகாரத்தை நாம திருப்பிக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் வழிநடத்தப்பட்ட போது அவர்கள் மன்னாவினாலே தேவனால் போஷிக்கப்பட்டார்கள். அந்த மன்னா பனி பெய்யும் போது அந்த பனியோடு கூட சேர்ந்து அதிகாலையிலே பெய்யக்கூடியதாயிருந்தது. அந்த மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகாலையிலே போய் அதை சேகரிப்பார்கள். ஒவ்வொருவரும் ஒரு ஓமர் என்று சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு அவர்கள் அதை சேகரித்தார்கள். சிலர் அதுக்கு அதிகமாகவும் சேகரித்தார்கள். அதிகமாய் சேகரித்து வைத்த அந்த மன்னா அதிகாலையிலே பூச்சி பிடித்து நாரி அது கெட்டு போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே சமயத்திலே 7ஆம் நாள் தேவன் நியமித்த ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளிலே மன்னா பெய்யாது. முந்தின நாள் அவர்கள் 2 மடங்கு சேகரித்து வைப்பார்கள். அதை அவர்கள் ஆகாரமாக தயாரித்து வைக்கும் போது அது பூச்சி பிடித்து கெட்டுப்போவது இல்லை, அது பத்திரப்படுத்தப்பட்டிருந்தது. அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது பாருங்க. ஓய்வு நாளிலே அந்த மன்னா பத்திரப்படுத்தப்படுகிறது. மற்ற 6 நாட்களும் அதை சேகரித்து வைத்தா இரவுக்கு பின்பு மறுநாள் காலையில பார்த்தா அது கெட்டு போய்விடும். பிரியமானவர்களே, வேதாமத்தில் யாத்திராமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதிலே 23, 24 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான்,
நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு, வேவிக்க வேண்டியதை வேவித்து, மீதியாயிருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். அதுவே முந்தின பகுதியை நாம வாசிக்கும் போது 20வது வசனம் 16-20 யாத்திராமம். மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடிய காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எத்தனை அழகாய் அவர்களை நடத்தி இருக்கிறார் பாருங்கள். வேதம் நமக்கு அடையாளமாயிருக்கிறது. என கண்பானவர்களே, நான் ஊழியத்திற்காக குறிப்பிட்ட ஒரு பட்டணத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே எனக்கு அறிமுகமான ஒரு தொழில் அதிபருடைய வீட்டின் மேல் பகுதியிலே நான் தங்க வைக்கப்பட்டிருந்தேன். நான் அந்த 3 நாள் ஊழியங்களை நிறைவு செய்தேன். அந்த குடும்பத்தாரின் இடத்துல ஜெபம் பண்ணும்படிக்கு வந்தார். அவர்களிடத்திலே வியாபாரத்தை குறித்து நான் விசாரித்தேன். அவர்கள் சொன்னார்கள், வியாபாரம்லாம் இன்றைக்கு ரொம்ப போட்டியாகிவிட்டது, வியாபாரத்தில் ஒன்றும் மிச்சம் இல்லை, எல்லாம் பொத்தல் பையில போடப்பட்டது போல இருக்குது, ஒரு ஆசீர்வாதமும் எங்க வாழ்க்கையில இல்லவே இல்லை, வியாபாரம் நடக்குது, அதில் ஆசீர்வாதம் இல்லை என்று வருத்தப்பட்டார்கள். அப்பொழுது நான் அவர்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். நான் இப்பொழுது பிரசங்கித்த இந்த யாத்திராமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை திறந்து அவர்களுக்கு அதை விவரித்து காண்பித்தேன். காரணம், நான் அங்கே தங்கியிருந்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஆராதனைக்கு செல்லாம அவர்கள் தொழிலை நடத்தி கொண்டிருந்தார்கள். விசாரித்த போது அவர்கள் சொன்னார்கள், ஞாயிற்றுக்கிழமை தான் சந்த நாள், அதனால ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய வியாபார ஸ்தலத்தை மூடுனா எங்களுடைய கஸ்டமர் எல்லாம் நாங்கள் இழந்துருவோம், வியாபாரம் இப்போ ரொம்ப போட்டியா இருக்குது என்று அவர்கள் எதிர்மறையான காரியத்தை சொன்னார்கள். வேதத்தை எடுத்து விலைக்கு காண்பித்த போது அவர்கள் உள்ளம் தொடப்பட்டது. மிகுந்த பிரயாசத்துக்கு மத்தியில் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வியாபார ஸ்தலத்தை மூடினாங்க. சனிக்கிழமையே கஸ்டமர் எல்லாருக்கும் தெரியப்படுத்தினாங்க, நாளைக்கு கடை விடுமுறை, நீங்க எல்லாரும் முந்தின நாளே தேவையானதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்க. அப்படி அவர்கள் அறிவிப்பை கொடுத்து விட்டார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் கடையை அடைத்த போது வியாபாரம் குறைந்துவிடும் என்று நினைத்தார்கள். அப்படி அல்ல. அதன் பிற்பாடு அந்த குடும்பத்தார் என்னை தொடர்பு கொண்டு என்னோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார்கள். சில மாதங்கள் தான் கடந்து சென்றது. அவர் சொன்னார்கள், ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம், சனிக்கிழமையே 3 மடங்கு வியாபாரத்தை ஆண்டவர் தருகிறார், முன்பை விட நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறோம் என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உங்களை என்னை உண்டாக்கினவர், அவர் உங்களை என்னையும் போஷிக்க போதுமானவராயிருக்கிறார். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை நம்ம வீட்டுக்குள்ள வரணும். இன்னைக்கு அநேக வீடுகளில் குடும்ப ஜெபம் என்ப ஒரு அனுபவமே கிடையாது. அவங்கவங்க காலையில் எழுந்திருப்பாங்க, ஒரு குட்டி குட்டி ஜெபத்தை செய்துவிட்டு அவர்கள் கடந்து போவதுண்டு. பிரியமானவர்களே, நீங்க குடும்பமா அமர்ந்து ஒவ்வொரு நாளையும் ஆண்டுடைய பாதத்தில் துவங்கி வேத வசனத்தை தியானித்து நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்ய துவங்குங்க. ஆண்டவர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அநேக வீடுகள்ல வேதத்திற்கு இடமே கிடையாது. ஆண்டவர் ஓசியா புத்தகத்தில் சொல்லுகிறார், நீ வேதத்தை கேளாததினால் நான் உன்னையும் உன் பிள்ளையும் நான் மறந்து விடுவேன். நீ வேதத்தை மறந்தா நான் உன்னை மறப்பேன் ஆண்டவர் சொல்றார். அப்ப வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். ஏனென்றால் அதன் வழியாகத்தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். உங்களுடைய ஆசீர்வாதம் வேத வசனத்தில் இருக்குது. ஆகவே ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு என்ன வார்த்தையை கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசுவார் என்ற ஒரு தாகத்தோடு கூட
நீங்க குடும்பமா அமர்ந்து வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது அதன் மூலமாக ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார், உங்களை சமாதானமான பாதையிலே நடத்துவார். பிரியமானவர்களே, நடந்த ஒரு சம்பவம். இங்கிலாந்து தேசத்திலே ஒரு ஏழ்மையான விதவை தாய் இருந்தார். அவளுக்கு 2 ஆண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவ கூலி வேலைக்கு போய் அதனால் பிள்ளைகளை போஷித்தாள். ஆனா அவள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு தாய். ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் செய்து முறையாக வேதத்தை வாசிக்கக்கூடிய அனுபவம் அவங்க வாழ்க்கையில் இருந்தது. காலையில் அவ வேலைக்கு போகும் முன்னே பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிப்பா, வசனத்தை தியானிப்பாள். இரவு சாப்பாட்டுக்கு முன்பாக அவர்கள் ஜெபிப்பார்கள், வசனத்தை தியானிப்பார்கள். ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம். அவர்கள் வீடு அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் தளத்திலே இருந்தது. ஒரு நாள் அந்த தாய் சரீரத்திலே சுகவீனப்பட்டார். எழும்ப முடியாம படுக்கையில விழுந்து விட்டார். வீட்டில் ஒரு ஆகாரம் கிடையாது, கையில பணம் கிடையாது, எந்த உதவியும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தரித்திரமான சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் அந்த தாய் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியல. படுக்கையில இருந்து கொண்டே பிள்ளைகளை படுக்கைக்கு அருகிலே முழங்கால் படியிட சொல்லி அந்த நாளிலும் அவர்கள் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணினார். அன்று வசனத்தை தியானித்த போது அவர்கள் தியானித்த பகுதி, எலியாவுக்கு காகம் காலையிலும் மாலையிலும் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்த அந்த பகுதியை அவர்கள் வாசித்து தியானித்தார்கள். அப்போ அந்த தாய் அந்த பிள்ளைகளை பார்த்து பசி என்று சொன்ன உடனே, எலியாவை எப்படி ஆண்டவர் போஷித்தாரோ அப்படியே நம்மை போஷிப்பார், நமக்காக ஒரு காகம் வரும் என்று அந்த தாய் சொல்லிவிட்டார். அவ கொஞ்ச நேரம் சரீர களைப்பில் அப்படியே அந்த தாய் தூங்கிவிட்டாள். பசி மயக்கத்திலே அந்த மூத்த மகன் அப்படியே தரையிலே படுத்து கொண்டான். இளைய மகன் எழுந்து அவன் படி வழியா மேலே ஏறி மேலே டெரஸ் மொட்டை மாடிக்கு போயிட்டான். அந்த மொட்டை மாடியில கூட அவர்கள் இருந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்புல மேலே ஒரு டாப் லைட் எரிந்து கொண்டு இருக்குமா. இந்த சின்ன தம்பி காகத்தை எதிர்பார்த்து அங்கங்குமா நடந்து கொண்டே இருந்திருக்கான். அங்க இங்குமா வேக வேகமா நடக்கிறான். மறுபடியும் கீழே வந்து தாயார்ட்ட கேட்கிறான், அம்மா காகன்னு வரவே இல்லையே. ஏசப்பா கண்டிப்பா காகத்தை அனுப்புவார் என்று சொல்ல மறுபடியும் போய் அப்படியே நடந்து கொண்டே இருப்பது. அந்த தேசத்தினுடைய லண்டன் மாநகர மேயர் ஒரு நாள் இரவிலே அவர் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே வாக்கிங் போய் கொண்டிருந்தார். அவர் அந்த அடுக்குமாடி குடியிருப்பை மேல் பகுதியை பார்த்த போது சிறுவன் அங்குங்குமாக ஓடிக்கொண்டிருந்தான். அவன் அங்கிருந்து விழுந்து விடக் கூடாது என்று இவர் வேகமா படி வழியாக ஏறி அந்த சிறுவனை போய் பிடித்தார். ஏய் நில்லு, என்ன இங்கங்குமா ஓடிக்கொண்டிருக்கிற, உனக்கு என்னன்னு சொல்லி கேட்டார். அவன் சொல்லி இருக்கிறான், இல்ல எலியா எப்படி காகத்தினால போஷிக்கப்பட்டாரா அப்படியே காகம் வரும்னு அம்மா சொல்லி இருக்கிறாங்க, அதனாலதான் நான் அங்கிங்குமாக வெயிட் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன். உன் வீடு எங்க இருக்குதுன்னு அவர் கேட்டு இருக்கிறார். அந்த சிறுவன் அவரை அழைத்து கொண்டு அப்படியே வீட்டுக்குள்ள போனா அங்கு உள்ள சூழ்நிலையை பார்த்தபோது அந்த தாய் படுக்கையில் இருக்கிறா, மூத்த மகன் பசி மயக்கத்தில் அப்படியே தரையில கிடக்கிறா. அந்த குடும்பத்தை அவர் போஷித்தார். நல்ல ஒரு மருத்துவமனை கொண்டு போய் அந்த தாயை பராமரித்தார். அந்த பிள்ளைகளை அவருடைய செலவிலே அவர் படிக்க வைத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை போஷிக்கிறவர். எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று ஒருவேளை கவலையோடு இருக்கீங்களா? உங்களை உண்டாக்கின ஆண்டவர், உங்களை போஷிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அவரால் நீங்க ஆளப்பட வேண்டும். அவருடைய ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய நீதியின்படி நடக்க வேதத்தை திறந்து தியானிக்க வேண்டும். வேத வசனமானது உங்கள் இருதயத்தை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடியா இருக்கிறது.
எப்படி முகத்தை கண்ணாடியில பார்த்து அதை நாம் சீர்படுத்துகிறோமோ அப்படியே ஒரு மனிதனுடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி வேத புத்தகம். இருதயத்தில் காணப்படுகிற அழுக்குகள், அசுத்தங்கள் எல்லாவற்றையும் அடையாளம் காட்டுவது இந்த வேத வசனம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதியை தேடுங்க. அந்த நீதி எங்கே இருக்கிறது? நீதியின் புஸ்தகம் நம்முடைய கையிலே தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேத புத்தகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் முறையாக தியானிக்கும் போது அதன் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு பேசக்கூடியவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை ஆச்சரியமாய் வழி நடத்துவார். அவர் உங்களோடு பேசும் மட்டும் நீங்க பொறுமையாக காத்து கொண்டு இருக்கும் போது நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை போஷித்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்கள் கரத்தை பிடித்து கொண்டு உங்களை நடத்துவார். ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். காரணம், நீங்களாக விரும்பி இந்த பூமியில வரல, ஒருவருடைய விருப்பத்தினாலே நீங்கள் இந்த பூமியிலே ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். அவர்தான் உங்கள் ஆண்டவர். அவரே உங்களை போஷிப்பார், அவரே உங்களை நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் போஷித்தவர். 40 வருஷமா அவர்கள் வஸ்திரம் பழமையா போகல, பாதரட்சியின் வார் கூட அவிழ்ந்து போகவில்லை, செருப்பு கூட பிஞ்சு போகல. 40 வருஷம் சிந்தித்து பாருங்க. 40 வருஷமா அவருடைய வஸ்திரம் பழசா போகல. அப்படி என்றால் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. பிள்ளைகள் அவர்கள் வளர வளர அவர்கள் வஸ்திரங்களும் கூட வளர்ந்திருக்க கூட அந்த அளவுக்கு அவர்கள் அதிசயமாய் ஆண்டவர் நடத்தினார், அதிசயமாய் போஷித்து நடத்தினார். அதே ஆண்டவர் உங்களையும் போஷிப்பார், உங்களை நடத்துவார். வேலை நீங்க இன்னைக்கு கவலையோடு கூட இருக்கலாம், கவலைப்படாதிருங்கள், கலங்க வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்குவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற இந்த குடும்பங்களை ஒரு விசை நினைத்தருளுவீராக. எனக்கு யார் இருக்கிறா என்று வேதனையோடு கண்ணீரோடு தனித்து விடப்பட்டவர்களாக நான் என்ன செய்யட்டும் என்று புலம்புகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கால வேளையிலே நான் இருக்கிறேன் என்று அவர்களை நீர் கடந்து சென்று ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறப்பா. தகப்பனே, நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீர் வந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். வேதனையோடு படுக்கையில் இருக்கிற, வியாதியின் பிடியில் இருக்கிற குடும்ப தலைவரை உம்முடைய கரம் தொடட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பாதிக்கப்பட்ட அந்த இருதயத்தின் மீது உம்முடைய கரம் இப்பொழுதே வரட்டும். அந்த இருதயத்திலே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். என்ன வியாதி என்றே தெரியவில்லை, எல்லாமே நார்மல். ஆனாலும் படுக்கையில் இருக்கிற அருமையான சகோதரியை இயேசுடைய வல்லமை உன்னையும் தொடுகிறது. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும். வசனத்தை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு படுத்திருக்கிற அருமை தாயே, இயேசுடைய வல்லமை உங்களையும் தொடுகிறது. இப்பொழுதே உங்களுடைய கர்ப்பப்பையை கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. உங்களுடைய குடல் பகுதியில் இயேசுடைய வல்லமை இறங்குகிறது. பயந்து போய் படுத்திருக்கிற சகோதரி, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற கட்டியின் மீது ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. மனிதனால் கூடாததுதான், தேவனால் கூடாதது அல்ல. உங்களை உண்டாக்கின ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு உம்மோடு ஒப்புரவாகி இருக்கிற வசனத்தை கேட்கும் போதே இருதயத்தில் குணப்பட்டு உள்ளம் உடைந்து
உம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அவருடைய பாவங்களை மன்னிப்பீராக. அவருடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எவ்வளவோ முயற்சி எடுத்தும் எங்களால் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று போராடுகிற இந்த குடும்பத்தின் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற வெள்ளி சூனிய மாந்திரிகத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இரவெல்லாம் தூக்கமே இல்லை, நடிகரவெல்லாம் எழுந்து உட்கார்ந்து தூங்குறவர்களை பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிற சகோதரி, இயேசுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. வெள்ளி சூனிய வல்லமை இயேசுவின் நாமத்திலே முடங்கி போகட்டும். இப்பொழுதே வீடுகளுக்குள்ளே வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா சாத்தானுடைய கட்டுகள் அருந்து விழட்டும். வீட்டின் நிலைக்கால்கள் உம்முடைய ரத்தம் பூசப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்பமாக நீர் ரட்சிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, நன்றி செலுத்துகிறேன். இன்று முதல் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தழும்புள்ள கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.